ஐயா. யாரு? வணக்கம் ஐயா. நான் வெளியூர்லேருந்து வந்திருக்கேன். யார் வேணும்? ஒரு 28 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அம்மாவும் பையனும் இங்கே இருந்திருக்காங்க. அந்த அம்மா அந்த சின்ன பையனை சென்னையில் உள்ள அனாசிரமத்தில் விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் ஐயா. 28 வருஷத்துக்கு முன்னாடியா? யாரு? பார்வதியை பற்றியா கேட்குறீங்க? நீங்கள் யாரு? நான் அவங்க பையன்யா. யாரு? காளியா இது? பார்வதி பிள்ளையா? காளியா? வாசாமி. இப்போ எங்கள் அம்மா எங்கேயா இருக்காங்க? அம்மா இறந்துட்டாங்க தம்பி. பாவி மகா கனவுக்கரையிலேருந்து வயிற்று பிள்ளைக்காரியா இங்கே வந்தா. உன்னை பெற்று போட்டு வாழ வச்சு பார்க்க கொடுப்பனு இல்லாமல் போயிட்டா. எங்கள் அம்மாவுக்கு என்னையாச்சு? எந்த படுவாவி ஏமாத்தினான்னு தெரியல. நான் ஒரு அனாதைன்னு சொல்லி இந்த தொழுவத்து முன்னால் வந்து நின்னான். யார் நீ? என்ன வேணும்? வயிற்று பிள்ளைக்காரியாக இருக்காளன்னு விரட்ட மனசு இல்லாமல் இங்கே இருமான்னு நான் தான் சொன்னேன். இந்த குடிசையில் தான் நீ பிறந்த. நீனா அவளுக்கு உசுறு. உன்னை ஒரு நிமிஷம் கூட அவள் பிரிய மாட்டா. அவள் கண்ணு முன்னாடியே தான் நீ இருக்கணும். என் பையன் இந்த ஜில்லாவையே ஆளுவான் பாருங்கயான்னு பெருமையாக பேசுவான். நீ பிறந்து ஒரு 2 வருஷம் இருக்கும். தொழுவத்தில் இருந்த மாடு மிரண்டு ஓடி அது உன்னையே முட்டை வர அந்த மாட்டுக்கிட்ட இருந்து காப்பாற்ற அவள் குறுக்க வந்துட்டான். இந்த கிராமத்தில் இருந்த ஆஸ்பத்திரியில் தான் கொண்டு போய் சேர்த்தோம். இவ்வளவோ முயற்சி பண்ணியும் அவளை காப்பாற்ற முடியல. ஐயா, எங்கள் அப்பாவை பற்றி ஏதாவது தெரியுமா? அந்த பாவியை பற்றி சண்டாடி கடைசி வரைக்கும் சொல்லப்பா. நானும் எத்தனையோ தடவை கேட்டு பார்த்துட்டேன். அவன் இப்போது கனவுக்கரையில் தான் இருப்பான்னு நினைக்கிறேன். சார், அவர் தான் ஊர் தலைவர். ஐயா, ஏண்டா எத்தனை வாட்டி சொல்றது? எனக்கு போய் சொன்னா பிடிக்காது. என்னையா ஏமாத்துறியா? தொலைச்சிருவேன். நான் போய் சொன்னா ஐயாவுக்கு ஆட்டுக்கால சூப்பு வச்சு தரன்ட்டு கோழிக்கால சூப்பு வச்சு தரட்டான். எதுக்குடா இங்க வந்த? என்னடா கோபி? ஐயா வணக்கம் ஐயா. நீ என்ன கதை விட போற? தம்பி யாரு? என்ன வேணும்? இது சூப்பு வேணும் ஐயா. என்னது? இல்ல, மெட்ராஸ்ல இருந்து பெரியப்பா அமைச்சிருக்காரு. டாக்டருக்கு படிச்சிருக்காப்ல. நம்ம ஊர்ல ஒரு கிளினிக் வைக்கணுமா, அதுக்கு தான் வந்திருக்காப்ல. கிளினிக்கா? ஆமாம் சார். இந்த ஊர்ல ஹாஸ்பிட்டல் வச்சு என்ன பண்ண போறீங்க? எதுவும் காசு பார்க்க முடியாது. நீங்க ஊசி போட்டதும் இல்லாம திரும்ப நீங்க தான் அவங்களுக்கு காசு கொடுக்கணும். இதெல்லாம் சரிப்பட்டு வருமா? நான் பணம் சம்பாதிக்கிறதுக்காக இங்கே வரல சார். என் ப்ராஜெக்ட் விஷயமா இந்த மாதிரி கிராமத்தில் டாக்டராக சேவை பண்ணணும். மற்றபடி பணம் எல்லாம் முக்கியம் இல்லை. அப்படியா? ஃப்ரீயா பாக்குறீங்களா? கோபி, நம்ம பழைய பஞ்சாயத்து பில்டிங் இருக்குல்ல, அது சாரு காட்டு. சரிங்க ஐயா. அது சும்மா தான் கிடக்கு தம்பி. அதுல வேணா நீங்க கிளினிக் வச்சுங்க. தேங்க்யூ சார். நல்லது. ஃபாரின் சரக்கு வாங்கிட்டு வான்னு சொன்னால் லோக்கல் சரக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். கேப்பீங்கன்னு தெரியும். இந்திய குடி வரலாற்றிலே முதல் முறையாக வெளிநாட்டு பாட்டிலில் உள்நாட்டு சரக்கு. தலைவரோட அம்மா. வணக்கம்மா. வணக்கம். வணக்கங்கிறான்மா. என்னப்பா இந்த நேரத்துல? இது ஐயாவை பாட்டு போலான்னு வந்தேன் பாட்டி. டாக்டர் தம்பி தானே நீங்க? இது கையில என்ன மருந்தா? இது தண்ணி. டாக்டர் காய்ச்சல் வரக்கூடாதுன்னு தண்ணிய காய்ச்சியே கொண்டு வந்துட்டாரு போல இருக்கு. காய்ச்சனத்தான். அந்தா என் மகனே வந்துட்டான் பாருங்க. ஐயோ, பிக் பாஸ் வந்துட்டாப்பா. பேசிட்டு போங்கப்பா. ஐயா வாங்க தம்பி. நானே உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து வைக்கணும்னு இருந்தேன். உங்க பிறந்த நாள்னு சொல்லிட்டு நீங்க முந்திக்கிட்டீங்க. ட்ரீட்னாலே இப்போ இந்த மாதிரி ஆகி போயிருச்சுல. நீங்க சாப்பிட மாட்டீங்கன்னா பரவாயில்ல. ஐயோ, இவ்வளவு பிரியமா கொண்டு வந்துருக்கீங்க. நான் ஏன் வேணாம்னு சொல்ல போறேன்? வாங்க போலாம். அதான் நான் பார்த்தேன். வெளிநாட்டு சரக்கு தான். எடு தம்பி. இல்லை சார், நான் சாப்பிட்றது இல்லை. என்ன தம்பி, பிறந்த நாள் உன்னது, நீ குடிக்காம இருந்தா எப்படி? எடு. அட எடுத்து குடியே. எடு தம்பி. அடப்பாவி, என்னடா சியர்ஸ்லாம் சொல்ல மாட்டியா? அதெல்லாம் பழக்கம் இல்லை ஐயா. சியர்ஸ். சியர்ஸ். தம்பி,
என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓசி குடிக்க ஊருக்குள்ளே சுற்றுறான்னு நினைக்கிறேன். தம்பி உங்கள் வயசு என்ன? 28 வயசாச்சு. 28. நான் ஒன்று சொல்லட்டுமா? என் பையன் இருந்திருந்தா இந்நேரத்துக்கு உன்ன மாதிரி தான் இருந்திருப்பான். தம்பி நான் வாழ்கிற வாழ்க்கையே இல்லைப்பா. என் வாழ்க்கை அவளோட முடிஞ்சு போச்சு. யாரோட போயிடுச்சு? பாயிண்ட்டுக்கு வரான். என்ன சொல்கிறீங்க? ஆமையா, அவன் என் பொக்கிஷம். இன்னமும் என் கண்ணில் அப்படியே அன்னைக்கு பார்த்தது மாதிரி அவள் அழகை அடிச்சுக்கிறதுக்கு காலேஜில் யாருமே இல்லை. அப்போ நான் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தேன். இவனெல்லாம் ஸ்டூடெண்ட்டாக கூட நினச்சி பார்க்க முடியல. டாக்டர் இவரை வச்சு ஓட்டி பார்ப்போம். என்னை ஏமாத்திட மாட்டியே? நான் எப்படி உன்னை ஏமாத்துவேன்? என்ன செய்யணும் சொல்லு. என்னை உடனே உன் கூட கூட்டிட்டு போடா. உடனே எப்படா கூட்டு போக முடியும்? அப்போ எப்போ? குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா? அப்படி இல்லைடா, கொஞ்சம் டைம் கொடு. அம்மா அப்பாட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு. உங்க அப்பா அம்மா கிட்ட பேசுறதுக்குள்ள எங்க அப்பா அம்மா செத்து போயிடுவாங்க. பரவாயில்லையா? ஏய் இங்கே பாரு, நாளைக்கு காலைல உனக்கு எனக்கும் பழனியில் கல்யாணம். இன்னைக்கு நைட்டே ஊரை விட்டு போகிறோம். சந்தோஷமா? உன்னை காலேஜுக்கு படிக்க போக சொன்னா காதல் மண்ணாங்கட்டின்னு வந்து நிக்கிற. எந்த காட்டு சிரிக்கா கொண்டு வந்து நிறுத்துறான். அப்புறம் நாளைக்கு சொந்தக்காரங்க முன்னாடி எப்படி தலை காட்ட முடியும்? 4 நல்லது கட்டது எதுக்கு போனாலும் ஜாய் தாண்டா முக்கியம். முன்னாடி பேசுன மாதிரி உன் மாமன் பொண்ணு கிடத்துல தாலி கட்டுற. அதை விட்டுட்டு நீ தகராறு பண்ணிட்டு தெரிஞ்ச அப்புறம் நடக்கிறதே வேற. என்னால் முடியாது, நீயே கல்யாணம் பண்ணிக்கும். என்ன நெஞ்செழுத்தோண்டா உனக்கு? நீ படிக்கிற படிப்புல இருந்து, நீ சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து, அவ்வளவு ஏன் நீ போட்டிருக்க சட்டை பதில் கொண்டு உன் மாமன் கொடுத்தது இதெல்லாம் சும்மா வந்ததுன்னு நினைச்சியா? நீ அவன் மகளை கட்டிக்கிறதுக்காக வாங்கின வரதட்சணை. போன மாசம் கூட 1 லட்சம் வாங்கினேன். அவன் கேட்டா நான் என்னடா பதில் சொல்றது? உனக்கு அசிங்கமா இல்ல? இதுக்கு பிச்சர் சாப்பிடலாம். வரதட்சணையா? வரதட்சணை ஒண்ணு இங்கிருந்து போகவிட்டாதானடா. அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம்டா. எனக்கே ஆட்டம் கட்டுறியா நீ? இங்க பாரு, நீ அவனை ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்க. என்னைக்கு இருந்தாலும் உன்னை ஏமாத்திட்டு போயிடுவான். என்னடா நம்ம கவுண்டர் ஐயா விட்டுட்டாயினே. ஊருக்குள்ள ஒரு பையன் கூடாது. வரேன்டா. சொல்றத கேள்றி. உங்க அப்பா அம்மா கண்டிப்பா இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு அவனை மறந்துரு.
என்னாச்சு? என்ன பண்ண? உலகத்திலேயே உண்மையான காதல் ரோமியோ ஜூலியட்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் நான் அவளை என் ஜூலியட்டா பார்த்தேன். என் கண்ணுக்குள்ள அடகாத்து வச்சிருந்தேன் என் பொக்கிஷத்தோட உசுறு என் கண்ணு முன்னாடியே போறத பார்த்துட்டு இருந்த பாவிடா. அப்பா அம்மா சொந்தம் பந்தம் அத்தனைய விட்டுட்டு இந்த ஒருத்தரை மட்டுமே நம்பி வந்து என் தேவதையை இழந்துட்டு ஏதோ இன்னும் இந்த உசுரை வச்சுக்கிட்டு இருக்க. என் குழந்தைய வயிற்றுல சுமந்துக்கிட்டு நான் அவளை ஏமாத்திட்டேன் நினைச்சு அவ என்னை ஏமாத்திட்டு போயிட்டா. நான் அவளை சுமந்துக்கிட்டே ஒரு சுமதாக்கியா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அவ உசுறு போனப்ப என் உசுறு எதுக்குன்னு சாக போனேன். அன்னைக்கு என்னை காப்பாற்றானுங்க. நான் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு நடப்பணுமான வாழ்ந்துட்டு இருக்கேன். நடப்பணுமான வாழ்ந்துட்டு இருக்கேன். அவங்க பேர் என்ன சார்? தேன்மொழி. தேன்மொழி. டாக்டர், அந்த ஆள் நம்ம ஊர் காட்டுக்குள்ள தான் ஒரு மாசமா பைத்தியமா சுத்தி நிற்கிறானா? அப்படியா? ஆமாப்பா. ப்ரோ அண்ணா நில்ண்ணா, நில்லண்ணா. யோ நிக்கிறியா இல்லை கல்லை தடிக்கிடுமா? என்ன கூப்பிட்டு நேக்கிற காது கேட்காத மாதிரி போய் நேக்கிற? இந்த இன்ட்ரோடக்ஷன்லாம் நான் போய்விட மாட்டேன். யார் நீ? உன் பேர் என்ன? தலைவெட்டியா மாறி தெரியுமா? தலைவெட்டியா மாதிரி ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். நீ யாரு? தெரியாம கேட்டுமே. எதுக்குடா போறவனை தடுத்து நிறுத்துனீங்க? டாக்டர் சார், என் பேர் காளி. இந்த கிராமத்தில் நான் கிளினிக் வச்சுருக்கேன். நேற்று நடந்த சண்டையில் இதை மிஸ் பண்ணிட்டீங்க. உங்கள் கையில் பார்வதின்னு பச்சை குத்திருக்கீங்களே, அது யார் சார்? எங்கள் அம்மா பேரும் பார்வதி தான். அவங்க இறந்துட்டாங்க. உங்கள் பார்வதிக்கு என்னாச்சு? இந்த தழும்பு பார்வதி எனக்கு கொடுத்த அடையாளம். நெத்தியில பதிஞ்ச அவளோட ஞாபகம். இந்த தழும்பு மாறியே அவளையும் உசுறு பூரா இன்னும் ஒட்டிக்கிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கா.
இல்ல குத்திடுவேன். குத்திருவியா? யாரை பார்த்து? வெறுங்கையோட எப்படி போகிறது? மெதுவா பேசு, குத்தாத. உட்காரு. 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 உட்காருன்றல. குத்திரு. உட்காரு. ஏய், வாச்சிடுறேன். நான் பார்க்குறேன். வாச்சிடு. இல்லை, குத்திரு. பிச்சு போடும் பிச்சு. திருட்டு பாயில என்ன வச்சுக்கிட்டே திருட்டியா? பணத்தை குடுறா. ஏய், சொல்றது கேள்வி. கத்திருவேன். கத்துடா கத்து. ஆளுங்க வந்தா இங்க நான் மாட்டுறது நீதான். கத்து. ஏய், ஐயா, சொன்னா கேளு. பேசாம போய் பொட்ட புள்ளியாச்சுன்னு பார்க்குறேன். இல்லை சங்க எடுத்துருவேன். உன் பூச்சாண்டி வேலையெல்லாம் வேற யார்ட்டையாவது காட்டு. ஒழுங்கா திருடினது கொடுத்துரு, சுரோட விடுறேன். ஏய், இல்ல மிரட்டுறியா? நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? என்கிட்டே வா. ஒரு பொண்ணு கிட்ட உன் வீரத்தை காட்டுறேன். இதே அவன் ஆம்பளத்தனமா? பொண்ணா? யாரு? நீயா? யாராவது காட்டுக்குள்ள இந்த பொண்ணு என்ன தேடுற? நீ தேடுறது உன் தாலி கயிறு தானே? அவசியம் வேணுமா? என்னாச்சு? கண்ணா ஏன் சவந்திருக்கு? என் தாலியை கொடு, நான் போகணும். என்னாச்சுன்னு கேட்குறேன்ல. நீ செஞ்ச காரியத்துக்கு சும்மா இருப்பான் அந்த ஆளு. என் தாலியை கூட நான் போகணும். அவனே வேணான்ற. அவன் கட்டின தாலி மட்டும் உனக்கு எதுக்கு? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? என் தாலியை கொடு. அந்த கிழவனை ஏன் கொல்ல போனேன்னு சொல்லு, தாலியை கொடுக்குறேன். ஐயோ, என் நிலைமை தெரியாம பேசாத. இப்ப தாலியை கொடுக்க போறியா இல்லையா? அவனை ஏன் கொலை பண்ண போனேன்னு சொல்லு, தாலியை கொடுக்குறேன். என்ன பெருமாள், எப்படி போய்கிட்டு இருக்கு? ஏதோ உங்க புனிச்சல ஒரு வேலை கஞ்சி குடிக்கணுங்க ஐயா. அடுத்த வேலை வேலை உங்க கடனை அடிச்சிடறானுங்க ஐயா. ஏண்டா தாச, வட்டி முதலும் சேர்த்து பெருமாள் எனக்கு என்ன ஆகுது? 1,40,000 கேட்டில, 1,40,000. அடுத்த வெள்ளாமைக்கெல்லாம் வட்டி முதலமா கட்டிடுவேணி. கட்டிடுறானுங்க ஐயா. குசும்ப பாரு கிழவனுக்கு. சரி தாசு, சொல்றா, எனக்கு கூச்சமா இருக்கு. யோ பெருமாள், நீ கொடுக்க வேண்டிய 1,40,000 கடன் உன் பேத்திக்கு சீர்வரிசை செஞ்சேன்னு நினைச்சுக்க. ஐயா, உன் பேத்தி மேல ஆசைப்படுறாரு. உனக்கு சரின்னா சொல்லு, ஐயா. நாளைக்கே கல்யாணம். ஐயா, அவன் சின்ன பொண்ணு ஐயா. இருக்கிற நேரத்தெல்லாம் விற்று வர முதல் தேதிகளே உன் கடனை அடிச்சிடறாங்க ஐயா. டேய் பெருமாளே, வானத்துக்கு கீழே உள்ள அத்தனையும் தூங்க, வட்டி மட்டும் தூங்காதடா. பேத்தி அனுப்பிட பேப்பையில. டேய் தாசே, ஐயா. தூக்கி வாடா. யோ பெருசு, அவர் என்ன உன் பேத்தியை வச்சுக்கிறேன்னா சொல்றாரு? கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தானே சொல்றாரு. ஏய், தூக்கிட்டு வாங்கடா. ஐயா, வேணாங்க ஐயா. இப்போ என் தாலியை கொடுக்குறியா இல்லையா? நான் தானே எடுத்தேன், நானே மாட்டி விடுறேன்.
இனிமேல் உன்னை பிரிஞ்சு என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. நீ எனக்காக பிறந்தவன். அது உனக்கு புரியல? நான் கல்யாணம் ஆனவ. யாரு? அந்த கிழவனா? அந்த ஆகாயத்துக்கு கீழே 2 உயிரும் எல்லாத்தையும் மீறி ஒன்றா சேர்றது பேர் தான் கல்யாணம். அப்படி தான் உன் உசுரும் என் உசுரும் சேர்ந்துருக்கு. அது உனக்கு புரியல? பார்வதி, என்ன? நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என்கிட்ட ஏதாவது கேள. என்ன கேட்குறது? ஏதாவது பெருசாக கேள. பெருசுனா? இந்த உலகத்தில் இருக்க எது வேணாலும். நான் பெருசாக என்ன கேட்க போகிறேன்? உன்னை போல ஒரு குட்டி மாறியை பெற்றுக்கிட்டா போதும். அதை தவிர இந்த உலகத்தில் வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை. ஆனால் அவனை உன்ன மாதிரி ஒரு திருடனா வளர விட மாட்டேன். என்னை எப்போ கூட்டிகிட்டு போவேன்? நாளைக்கே ஊரை விட்டு போகிறோண்டி. நாளைக்கா? ஏய் கிறுக்கு. வேணா, அவளை ஒன்றும் பண்ணிடாத. திமிரு பிடிச்சவள எலவட்ட பிரச்சனை கேட்குதா உனக்கு? 2 பேரும் ஒன்னா போகணும்னு நினைச்சிய? ஒன்னாவே அனுப்புறேன்டி. என்னடா உசுர் இருக்குதா? அரை உசுரா விட்டு வச்சிருக்காயா நீங்க வருவீங்கன்னு. எதுக்குடா குறை உசுரு? 2 பேரும் கண்டம் தொண்டமா விட்டு கழுவுக்கு இருக்கிறான், வெட்டி அடிக்கிறான். இந்த இடத்துல தான் பார்வதி எனக்காக ரத்தத்தை சிந்தினா. இத்தனை வருஷம் கழிச்சு நான் இதுக்காக இங்க வந்திருக்கேன் தெரியுமா? இந்த காட்டோட காத்துல என் பார்வதியுடைய மூச்சும் கலந்திருக்கு. இங்க சலசலக்கிற ஒவ்வொரு சத்தமும் அவன் மூச்சிலிருந்து உருவானதுதான். அதை கேட்கத்தான் நான் இங்க வந்திருக்கேன். ஏப்பா டாக்டரே, இதில் டெஸ்ட் பண்ணி எப்படி உங்கள் சொந்தக்காரங்களை கண்டுபிடிப்பேன்? நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லையும் டிஎன்ஏன்னு ஒன்று இருக்கும். அதுதான் நம்ம ஜெனட்டிக் கோட். நம்ம அப்பா அம்மா அவங்களோட அப்பா அவங்களோட அம்மா இந்த மாதிரி ஜென்ரேஷனாக அந்த டிஎன்ஏ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே வரும். அதனால தான் பார்க்குறதுலையும் பழகிறதுலையும் நம்ம அப்பா அம்மாவுக்கும் நமக்கும் ஒரு ஒத்துமை இருக்கும். இப்படி பல ஜென்ரேஷன் தொடர்ந்து வர்ற இந்த டிஎன்ஏ ஏதாவது ஒரு வகையில் ஒவ்வொருத்தருக்கும் யூனிக்காக மேட்ச் ஆகும். அந்த டிஎன்ஏவை டெஸ்ட் பண்ணி கம்பேர் பண்ணால் நம்ம பேரண்ட்ஸ் யாருன்றதையும் அதுக்கான ஆதாரத்தையும் சொல்ல முடியும். அதனால தான் இந்த ஊரில் இருக்க எல்லாரோடைய பிளட்டையும் டெஸ்ட் பண்ணி எங்கள் அப்பாவை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறேன்.
டாக்டரா? ஆமாம் பாட்டி. என்னையா? அன்னைக்கு செக் பண்ணோம்ல பாட்டி, ஆமா. மருந்து கொண்டு வந்திருக்கேன். வாங்கய்யா, உள்ள வாங்கய்யா. பார்த்து இடிச்சுக்காம வாங்க. உட்காருங்கய்யா. சேலை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றியா. முத வீட்டுக்கு வந்திருக்கீங்க. குடிக்கிறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரையா? எதுவும் வேணாமா, தண்ணி கொடுத்தா போதும். சரிங்கய்யா. பாட்டி, இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யார் பாட்டி? அவ என் பொண்ணுயா, இறந்துட்டாயா. இவங்க பேர் என்ன பாட்டி? பூமயிலியா. ஒரு கல்யாணம் காட்சி கூட பார்க்காம என்ன அனாதையா விட்டுட்டு ஒரு தீ விபத்தில் இறந்துட்டாயா. இது எங்கே எடுத்தது பாட்டி? அது சர்ச்சில் எடுத்தது. அங்கதாயா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. இது யார் பாட்டி? நம்ம பாதர் ஜானியா. உலகின் மீட்பரே, எங்களை மீட்டு உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தீர். நாங்கள் இந்த அப்பத்தை போதையாக நீர் மறுபலமும் வாங்க டாக்டர். ஃபாதர், எப்போ வந்தீங்க? இப்போ தான் வந்தேன் ஃபாதர். வாங்க உட்காருங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஃபாதர். மெடிக்கல் கேம்பில் எல்லாம் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. அதான் உங்களை பார்த்து தேங்க்ஸ் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். இதில் என்னங்க இருக்குது தம்பி, உங்களை மாதிரி உள்ளவங்க கிடைக்கிறது தான் ரொம்ப சிரமம். ஏதோ என்னால் முடிஞ்ச சின்ன உதவி. எல்லாருக்கும் செக் பண்ணிட்டேன், உங்களுக்கு மட்டும் நான் டெஸ்ட் பண்ணல ஃபாதர். அடடே, ஆமாம் இல்லை? அம்மா, என் அம்மா பேர் பார்வதி இல்லைம்மா, பூமயில். என் பாட்டி அவங்க தீ விபத்தில் இறந்துட்டு தப்பாக நினச்சிட்டு இருக்காங்கம்மா. அப்படி என்ன நடந்திருக்கும்? ஏன் உங்க அம்மா பேரை மாத்தி வேற ஊருக்கு போகணும்? இறந்துட்டதா வேற ஊருக்காரங்களை நம்ப வச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் அப்பாவை தான் இருக்கும்னு நினைக்கிறேம்மா. அது யாருன்னு தெரிஞ்சுதாப்பா? இன்னும் தெரிலம்மா. இதோ உலகின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்க பெற்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் உயிர் பெற்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொண்டோம். இன்று ஒரு தூய ஆன்மாவை சந்தித்தேன். அவர் பேர் காளி. என் மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக கர்த்தரே அவரை இங்கே அனுப்பியதாக எண்ணுகிறேன். ஆண்டவருக்கு முழுமையாக சேவை செய்யும் ஃபாதராக போகிறேன். நான் கனவு கரைக்கு வந்த முதல் நாள் வானம் 2 இடி இடித்து மழை என்னை வரவேற்றது. இந்த ஊரில் தான் ஆண்டவனுக்கான என்னுடைய முதல் சேவை ஆரம்பிக்கப் போகிறதுன்னு நினைச்சு சந்தோஷமா நான் பயணப்பட்டேன். நான் கனவு கரைக்கு வந்த முதல் நாள் வானம் 2 இடி இடித்து மழை என்னை வரவேற்றது. இந்த ஊரில் தான் ஆண்டவனுக்கான என்னுடைய முதல் சேவை ஆரம்பிக்கப் போகிறதுன்னு நினைச்சு சந்தோஷமா நான் பயணப்பட்டேன்.
தாயே இந்த பக்கம் போக முடியாது, மடை உடைஞ்சு தண்ணி நிறைய நிக்குது. சீக்கிரம் வாங்க. முடியல. சரி சரி போயிடு. எந்த பக்கம் போறது தெரியல, எல்லா பக்கமும் தண்ணியா இருக்கு. சாதிங்கிற பேர்ல இந்த ஊர் பிரிஞ்சு போயிருக்கிறதையும், உயர் சாதிக்கு ஒரு பழக்க வழக்கமும் தாழ்ந்த சாதிக்கு ஒரு பழக்க வழக்கமும் இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். கொஞ்சம் பொறுத்துக்குமா, இந்த போய் தூர்த்தா போயிடலாம். அடிச்சாமத்துல எவன்டா வர்றது? ஏய், யாரா நீங்க இந்த பக்கமா? கேக்குறல்ல, யாரா நீங்க? அண்ணா, கீழே தெரு நாய்ங்க நம்ம தெருக்குள்ள நுழைஞ்சிட்டானுங்கண்ணா. ஐயோ மன்னிச்சிருக்க சாமி, என் பொண்டாட்டி புள்ள தாச்சு வண்டியில இருக்கா, வைத்தியத்தை கூட்டு போறேன் சாமி. ஏண்டா நாய்களா, இந்த தெரு பக்கம்ல வரக்கூடாதுன்னு தெரியும்லடா உங்களுக்கு? என்ன பண்றது தெரியல. ஒண்ணும் இல்லம்மா, தெரியும் சாமி, புள்ளைக்கு கூட சுத்திட்டு கிடக்குது. செத்த நேரம் 2 வருஷம் போயிடு சாமி. வேற சாமி ஏய், நீங்க பிறந்ததே தப்பு. உங்களுக்கெல்லாம் குழந்தை பிறந்து என்னடா கிழிக்க போகுது? சுத்திட்டு போங்கடா. ஐயா, அந்த பக்கம் மடை உடைஞ்சு வெள்ளம் புரண்டு போகுதுயா. உங்களுக்கு புண்ணியமா போகட்டும், இந்த ஒரு தடவை விட்டுருங்கய்யா. கை விடுறா. ஏய், சொல்லுங்க. சொன்னா கேட்க மாட்டாங்க. ஆட்டோ ஊத்து விடுங்கடா. நான் காரில் தான் வந்திருக்கேன், நீங்கள் என் காரில் போயிருக்கேன். சரி வா போலாம். ஏய், யாரா அரா அவனை? ஐயா, ராத்திரி நம்ம ஊருக்கு எவ்வளவு புதுசா வந்தவன் தாசை நம்ம ஆளுகளையும் போட்டு அடிச்சிட்டானமியா. ஜான், நீ நினைக்கிற மாதிரி எடுத்தம் கவுத்தோன்னு செய்யற காரியம் கிடையாது. நாம தான் வசந்தவங்க, மற்றவங்கலாம் தாழ்ந்தவங்கன்னு இங்க ரத்தத்திலேயே ஊறி போய் கிடக்குது. நாம கோவப்படுறதால மட்டும் அழிச்சிட முடியாது. அதுக்கு நான் அநியாயம் நடக்கிறத பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா ஃபாதர்? நீ கடவுளுக்கு ஊழியம் பண்ண தான் வந்திருக்க, நீ கடவுள் கிடையாது. எவன்டா அவன் நம்ம ஆளுகளை தொடர்ல போயிட்டேன். இவன் தாயா? ஓஹோ, இவன் தான் அந்த சண்டியரா? வாங்க ஐயா, நல்லா இருக்கீங்களா? என்ன ஃபாதர், ஒன்றும் தெரியாத மாதிரி பேசுறீங்க? ஆமையா, நானும் கேள்விப்பட்டேன். பையன் கோயிலுக்கு புதுசு, ஃபாதருக்கு படிக்க வந்திருக்கான். நான் சொல்லி கண்டிச்சு வைக்கிறேன் ஐயா. நீங்க ஊன்னு சொல்லுங்க, இவன் கையால உடைச்சு ஓடையில தூக்கி போட்டுறேன். ஆமாயா, அதான் சரி. டா இருங்கடா. ஃபாதர் சொல்லுங்க ஐயா. உங்களுக்காக மன்னிச்சு விட்டு போறேன். எங்க ஆளுகளும் சர்ச்சுக்கு வந்து போறாங்கல்ல, எங்க பாட்டை முப்பாட்டை எங்க சாதிசனம் நல்லா இருக்குன்னு சொல்லி வச்சுட்டு போன வழக்கம். இது காலங்காலமா இருக்கிற நடைமுறை. சொல்லி புரிய வைங்க, இல்லைன்னா புரிய வைக்க வேண்டியது இருக்கான். கனவுக்கரைன்ற இந்த ஊரில் மனுஷனுக்கு மனுஷன் ஒத்துமை இல்லாமல் பெரிய ஃபாதர் சொன்ன மாதிரி 2ஆ பிரிஞ்சு வாழ்கிறத பார்த்தேன். வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வாங்க ஐயா. ஐயா, வாங்க ஃபாதர், உட்காருங்க, டீ சாப்பிடுங்க. எந்த ஒரு பசுவும் தரம் பார்த்து பாலை பிரித்து கொடுக்கறதில்ல. ஆனால் நீங்கள் மட்டும்தான் ஜாதின்ற பேரில் மனுஷனை பிரிக்கிறீங்க. அவங்களை நீங்கள் என்ன தான் பிரித்தாலும் அவங்க வாயும் வயிறும் பசியும் நாக்கில் தோன்ற ருசியும் ஒன்றுன்றதை மறந்துடாதீங்க. யாருகிட்ட? டேய்,
ஐயோ மெதுவாக கூட்டிட்டு வாங்க. உண்மையில கொஞ்சம் கூட இருந்து பார்த்துக்கம்மா. ஃபாதர், நான் ஒரு மிகப்பெரிய பாவம் பண்ணிட்டேன் ஃபாதர். இந்த புனிதமான வாழ்க்கைக்கு நான் தகுதி இல்லாதவனாயிட்டேன் ஃபாதர். கர்த்தர் யாரையும் தண்டிப்பதில்லை மகனே. பாவங்களாலும் பரிகாரங்களாலும் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. உன் மனதை உறுத்துவதை கர்த்தரிடம் தைரியமாக சொல். நான் ஒரு பொண்ணு கூட ரொம்ப நெருக்கமாக இருந்துட்டேன் ஃபாதர். அதை நினச்சி நான் ரொம்ப வெக்கப்படுறேன். அதுக்காக பரிகாரம் தேடி வந்திருக்கேன் ஃபாதர். அந்த கர்த்தர் பார்த்து எனக்கு எந்த தண்டனை கொடுத்தாலும் அதை ஏற்றுக்க நான் தயாராக இருக்கேன் ஃபாதர். நீ எப்போது தேவனுக்கு உண்மையானவனாக மாறிவிட்டாயோ அப்போதே உனது பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன. உன் மனது என்ன சொல்லுகிறதோ அதன்படி நீ கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். என்னை மன்னிச்சிருப்போம். உண்மையில் தெரியாம பண்ணிட்டேன். நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஐயோ எந்திரிங்க எந்திரிங்க, சொன்னா கேளுங்க. நான் செஞ்ச தப்புக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? இல்லை பொம்பையில், நடந்த தப்புக்கெல்லாம் நான் தான் காரணம். முகத்தை பார்க்கறதுக்கே எனக்கு கூச்சமாக இருக்கு. வா, உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம். கல்யாணமா? எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து எங்க சனங்க இவ்வளவு சந்தோஷமா இருந்து நான் பார்த்ததில்ல. தலைமுறை தலைமுறையா அடிமைப்பட்டு நாயை விட கீழே வாழ்றவங்க தான் நாங்க. இன்னைக்கு அவங்க முகத்துல கொஞ்சம் சந்தோஷம் இருக்குன்னா அதுக்கு நீங்க தான் காரணம். அது என்னால கெட்டு போயிடக்கூடாது. என்ன பேசுற நீ? இதை மறைச்சு என்னால் வாழ முடியாது. இந்த புனிதமான வாழ்க்கைக்கு நான் தகுதி இல்லாத ஆட்டம் உண்மையில. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இது மாற ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஊரே உங்களை தெய்வமா பாக்குது. நீங்க இருக்கிற தைரியத்தை வச்சுதான் எங்க சனங்களுக்கு தெம்பே வந்திருக்கு. அதை வீணாக்கிடாதீங்க. ஒருத்தன் வீரமா வந்தா கடைசியில ஒரு பொண்ணு பின்னாடி போயிட்டான்னு ஊரை தப்பா பேச வச்சிடாதீங்க. என்ன புரிஞ்சுக்க போறீங்க? ஒரு பையன் உயிரோட கூடாது. எல்லாம் குடிச்சு குடிச்சு சீக்கிரமா
இந்த ஊர் கலவரத்தில் எரிஞ்சு போன நிறைய குடிசைகளோட சேர்ந்து பூமையில் குடிசையும் எரிஞ்சு போச்சு. எனக்கு எந்த கெட்ட பேரும் வரக்கூடாதுன்னு என்னை மனசார நினச்சிக்கிட்டே பூமையில் இறந்துடுச்சு. பூமையில் ஆசைப்பட்ட மாதிரியே நான் இந்த ஊரில் இருக்க போகிறேன். இந்த ஊர் சனங்களுக்காக பூமையில் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் என் காதில் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த குரலை கேட்டுக்கிட்டே இங்கே ஒரு சேவகனாக வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இனிமே இந்த வாழ்க்கையில் எனக்கு ஒன்றும் இல்லை. என்னோட ஒட்டுமொத்த வாழ்க்கை இந்த மக்களுக்காக தான்.